வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு வெளியேற தேசிய முன்னணிக்கு அழைப்பு, குற்றம் சாட்டுகிறார் ஜஹீர். தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமீடி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசை விட்டு வெளியேறி புதிய அரசை உருவாக்க தனது கூட்டணியை சிலர் வற்புறுத்தியதாக வெளிப்படுத்தினார். இந்த முன்மொழிவை ஏற்றால் தனது கூட்டணியினருக்கு பிரதமர் பதவி வழங்கப்படும் என்றும் அவர்கள் கூறியதாக ஜஹீர் குற்றம் சாட்டினார். எவ்வாறாயினும் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகித்து வருவதால் அந்த இரண்டகச் செயலுக்கு உடன்பட தமக்கு மனம் ஒப்பவில்லை என்ற காரணத்தால் அவர் இந்த பரிந்துரையை நிராகரித்ததாக அவர் கூறினார். அரசியலில் மற்றவர்களின் தலையில் பாதத்தை வைக்காதீர்கள். நாம் மற்றவர்களின் தலையில் பாதத்தை வைத்தால் ஒரு நாள் மற்றவர்கள் நம் தலையில் பாதத்தை வைப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் ஜஹீர். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் இருந்த தற்போதைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் புதிய ஒற்றுமை அரசை உருவாக்கி தம்முடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அதற்காக 4 அமைச்சர்களை வழங்க வேண்டும் என்றும் தம்மிடம் வந்ததாக ஜஹீர் கூறினார். கடந்த வாரம் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்னை சந்தித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் புதிய ஆட்சியை இணைந்து உருவாக்குவோம். நாங்கள் மீண்டும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு 4 அமைச்சர்களை வழங்குங்கள் என்று அவர்கள் கூறினர். அவரது கூற்றுப்படி எதிர்க்கட்சி தற்போது மிகவும் பலவீனமாக இருப்பதையும் மீண்டும் அரசை பிடிக்க எதையும் செய்ய தயாராக இருப்பதையும் இந்த செயல் காட்டுகிறது எனவும் ஜஹீர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணி அடுத்த பொது தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்து கூட்டரசு பிரதேசத்தில் 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அக்கூட்டணியின் தலைவர் அஹ்மத் ஜஹீர் அமீடி கூறுகையில், கூட்டரசு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள தனது கூட்டாளிகளுடன் இவ்விவகாரம் விவாதிக்கப்படும் என்று கூறினார். டத்தோ ஜொஹாரி கனியின் தீதி வங்சா தொகுதி, புத்ராஜயா, லபுவான் உள்ளிட்ட 3 இடங்களை மட்டுமல்லாமல் இறைவன் நல்லாசியுடன் நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி 5 இடங்களை பெற முடியும் என தாம் நம்புவதாக ஜஹீர் குறிப்பிட்டார். அவர் கூறுகையில், அம்னோ, மாசிசா, மாயிகா, PRS, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் BN ஆகிய ஒற்றுமை அரசில் உள்ள மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். கூட்டரசு பிரதேசத்தில் 13 தொகுதிகள் உள்ளன. அவற்றில் 10 தொகுதிகளை பக்காத்தான் ஹராப்பானும், 2ஐ பரிகாத்தான் நேஷனலும், 1ஐ தேசிய முன்னணியும் கடந்த 15வது பொதுத் தேர்தலில் கைப்பற்றியது. 16வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாட்டின் அரசியல் களத்தில் தேசிய முன்னணி மீண்டும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் எதிர்க்கட்சியின் கலாச்சாரம் அல்ல. நாம் விளிம்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தி பல இடங்களை வெல்ல வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். சமூக ஊடகங்களில் அதிகப்படியான தகவல்களை பகிர்வதால் அடையாள திருட்டு, இணைய வழி துன்புறுத்தல், சொத்து திருட்டு போன்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் சமூக ஊடக உள்ளடக்க பாதுகாப்பு மேலாண்மை பிரிவின் இயக்குநர் நூர் அமானினா சிஅஸ்மி தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இணைய பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். குறிப்பாக வீட்டு முகவரி, அடையாள அட்டை எண், தொலைபேசி எண், இருப்பிடம், குழந்தைகளின் புகைப்படங்கள் போன்ற தகவல்களை பகிரக்கூடாது என நூர் அமானினா அறிவுறுத்தினார். பயனர்கள் தங்களின் சமூக ஊடக கணக்கில் தனியுரிமை அமைப்புகளை செயல்படுத்தி தனிப்பட்ட தகவல்களை நீக்கி அந்நியர்களை தொடர்புகளிலிருந்து நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மன உளைச்சலில் இருக்கும்போது அல்லது மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க விரும்பும் போது மக்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இணைய வழி துன்புறுத்தலுக்கு ஆளானால் காவல்துறை அல்லது இணைய பாதுகாப்பு மையம் போன்ற பொருத்தமான அதிகாரிகளிடம் புகார் செய்ய வேண்டும். மேலும் மனநல ஆலோசனை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் நூர் அமானினா குறிப்பிட்டார். மத்திய அரசு ஊழியர்களின் பணி நேரத்தை 4½ நாட்களாக மாற்றுவதற்கான திட்டத்தை முதலில் ஆராய வேண்டும் என அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். அவர் கூறுகையில், இது தொடர்பான கொள்கைகளை கவனித்து அதன் விளைவுகள் குறித்து தெளிவான தகவல்களை தனது தரப்பு பெற வேண்டும் என்றார்.
இதுவரை வேலையின் தரமும் தரத்தில் நேர்மறையான விளைவுகளையும் காணவில்லை என்று ஒப்புக்கொண்ட அவர் இது பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இது ஒரு கொள்கை நிலையிலான முடிவு. எனவே ஜொஹூர் அரசின் முடிவை நாம் முதலில் ஆராய வேண்டும் என்றார் அவர். தற்போது மத்திய அரசு 4.5 நாட்கள் பணி நேரத்தை அறிமுகம் செய்ய எந்த விருப்பமும் இல்லை. அதன் செயல்திறன் குறித்து தாம் கருத்து தெரிவிக்க முடியாது என கூறிய அவர், அஃது இன்னும் செயல்படுத்தப்படவில்லை எனவும் தற்போது கொள்கை அளவில் அறிவிப்பில் மட்டுமே உள்ளது எனவும் குறிப்பிட்டார். ஜொஹூர் அரசு தமது அரசாங்க ஊழியர்களின் பணி நேரத்தை 4.5 நாட்களாக மாற்றுவதை குறித்து ஷம்சுல் அஸ்ரி இவ்வாறு கூறினார். ஜொஹூர் முதல்வர் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி கூறுகையில் 2025 ஜனவரி 1 முதல் வார இறுதி நாட்களாக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையாக மாற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் பலரது கவனிப்பில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பரிகாத்தான் நேஷனல் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் குறித்த விவாதம் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் எழுப்பப்படும் என்று அக்கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கும் கராகான் கட்சியின் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். அக்கூட்டணியின் உறுப்பு கட்சிகளுக்கு இடையே எழும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க இந்த கூட்டம் உதவும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக பாஸ் கட்சியின் முர்ஷிதுல் ஆம் அஷிம் ஜசின் பரிகாத்தான் நேஷனல் கட்சியை தலைமை ஏற்க பாஸ் கட்சிக்கு அதிக தகுதி உண்டு என்று கூறியதை அடுத்து இந்த விவாதம் எழுந்துள்ளது. இருப்பினும் பரிகாத்தான் நேஷனல் கட்சியின் தற்போதைய தலைவர் முஹிடின் யாசின் தான் பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ஒன் சைஃபுல் ஒன் ஜான் உள்ளிட்ட பலர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள உறுப்பு கட்சிகளுக்கு இடையேயான உறவு பாதிக்கப்படாது என்று டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் மலேசியாவின் அரசியல் கட்சிகளுக்கு இடையே எழும் பொதுவான ஒரு பிரச்சனையாகும். அதாவது எந்த கட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த கட்சியின் தலைவரே பிரதமர் ஆக வேண்டும் என்பதில்லை. மாறாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறக்கூடிய ஒருவரே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என டொமினிக் மேலும் கூறினார். டிஜிட்டல் எஜுகேஷனல் லேர்னிங் இனிஷியேட்டிவ் மலேசியா டெலிமா இணையதளம் மூலம் வழங்கப்பட்ட புத்தக பற்றுச்சீட்டை நாட்டின் 75 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த திட்டத்திற்கு 287 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என துணை கல்வி அமைச்சர் ஒங் காவோ தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் புத்தக பற்றுச்சீட்டுகளை இணையம் வழியாக மட்டுமே பயன்படுத்த முடியும். இதன் மூலம் அப்பற்றுச்சீட்டுகளை பணமாக மாற்றும் முறைகேடுகள் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது என்றார். டெலிமாவின் கீழ் மாணவர்கள் தங்கள் பற்றுச்சீட்டுகளை எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக மாநில கல்வித்துறைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன என ஒங்காவோ குறிப்பிட்டார். இந்த திட்டத்தால் கிராமப்புற மாணவர்கள் டிஜிட்டல் கல்வி குறித்து அதிக தெளிவு பெற முடியும். மலேசிய அரசாங்கம் கல்வித்துறையில் டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் அம்முயற்சிகளில் ஒன்றாகும் என்றார். தென்கிழக்கு மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக மலேசிய தீயணைப்பு மீட்புப் படையின் 5 மாநிலங்களில் உள்ள ஏறத்தாழ 6000 ஊழியர்கள் விடுமுறைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திரங்கானு, கிளந்தான், பஹாங், ஜொஹோர், சரவா ஆகிய மாநிலங்களில் நவம்பர் 27, 28, டிசம்பர் 15, 17 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என மலேசிய தீயணைப்பு மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் டத்தோ நூர் இஷாம் முகமது தெரிவித்தார். இந்த மாநிலங்களில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் 20 விழுக்காடு ஊழியர்களின் விடுமுறைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மீதமுள்ள ஊழியர்களின் விடுமுறைக்கும் தடை விதிக்கப்படும் என்றார். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்க தீயணைப்பு மீட்புப் படை பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் அவசரகால குழுக்களை உருவாக்குதல், அவசியமான கருவிகளை தயார் செய்தல் போன்றவையும் அடங்கும் என நோரிஷாம் குறிப்பிட்டார். ஆர்பிடி எனப்படும் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று ஆரோக்கிய உணவு, ஆரோக்கிய சமையல், உடற்பயிற்சி, விழிப்புணர்வு ஆகியவையே நீடித்த நல்வாழ்வின் ரகசியம் எனும் சமூக சேவை நிகழ்ச்சி காஜாங் தமன் முஸ்ரா மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஆர்பிடியின் 3M விழிப்புணர்வு தினம் நிகழ்ச்சியானது
ஆர்பிடியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் புதல்வியாகிய டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அரசு தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சார்ந்த ஆர்பிடி தன்னார்வலர்களால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. ஆரோக்கிய உணவு, ஆரோக்கிய சமையல் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதை நோக்கமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலேசிய சுகாதார அமைச்சின் ஆய்வின்படி 50 விழுக்காட்டிற்கு மேற்பட்ட மலேசியர்கள் உடல் எடை கூடுதல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உடல் பருமன் பிரச்சனை பல நோய்களுக்கு வித்திடும் என்பது அனைவரும் நன்கு அறிந்த ஒன்றே. இந்த நிகழ்வில் காஜாங் நகராட்சி மன்றத்தின் சுற்றுச்சூழல் சுகாதார அதிகாரி திரு பட்ருல் இஷாம் பின் மஹமட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். காஜாங் சமூகத்தின் நலனுக்காக 3M விழிப்புணர்வு தினம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆர்பிடியின் முயற்சிக்கு பட்ருல் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு வருகையாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பலன் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வு உடல் ஆரோக்கியம், குறிப்பாக உடல் எடையை பேணி காப்பது எப்படி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஆரோக்கியமான உணவு முறை, ஆரோக்கியமான சமையல் முறை மற்றும் உடற்பயிற்சி என்ற இந்த 3 விஷயங்களை கடைபிடிப்பதே நீடித்த நல்வாழ்வின் ரகசியம் என்று இந்த நிகழ்வில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்பிடியின் 3M விழிப்புணர்வு தினம் ஆர்பிடியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் புதல்வியாகிய டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்த ஆர்பிடி உறுப்பினர்களால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இலவச மருத்துவ பரிசோதனை, உடல் எடை, இரத்த அழுத்தம், இரத்தத்தில் உள்ள இனிப்பின் அளவு, உடலில் உள்ள கொழுப்பின் அளவு ஆகியவற்றின் பரிசோதனை, மருத்துவ ஆலோசனை, மருத்துவ சொற்பொழிவு, கண்காட்சி, எளிதான உடற்பயிற்சி என மக்களுக்கு பயனுள்ள பல அங்கங்கள் இடம்பெற்றிருந்தன. சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாதீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஆலய வருடாபிஷேக பெருவிழா வரும் நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:04 மணி முதல் 11:04 மணி வரை வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இன்று நவம்பர் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:31 மணிக்கு முகூர்த்த கால் நடுதல் மற்றும் முளைப்பாளிகை இடுதல், விநாயகர் அனுமதி பெறுதல், விநாயகர் சிறப்பு திருமஞ்சனம் வேள்வி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. ஆலய நிர்வாகத்தினரின் முன்னிலையில் ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ புவிதர்ஷன் குருக்கள் தலைமையில் இவ்வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் விநாயகர் மகா அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை, பேரொளி வழிபாடு மற்றும் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. மாலை 6:31 மணிக்கு வாஸ்து பூஜை, 12 திருமுறை முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நவம்பர் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் திருக்குட நன்னீராட்டு விழாவையொட்டி திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் உள்ள ஆதி பெரியநாயகி அம்பாள் இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிறார். இக்குடமுழுக்கு பெருவிழாவும் வருடாபிஷேக பெருவிழாவும் சிறப்பு பூஜைகளும் திருக்கயிலாய பரம்பரை, ஸ்ரீ கந்த பரம்பரை, சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்படி நடத்தப்படுவதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கோத்த மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கோ பொய் தியாங் 2024-2027ஆம் ஆண்டுக்கான ஜாசேகா கட்சியின் மலாக்கா மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் மாநில செயலாளராக கசிடாங் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சியா ஷோச்சின் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று மாலை போட்டியின்றி வெற்றி பெற்ற 15 மாநில குழு உறுப்பினர்கள் கூடி தாங்கள் வகிக்கும் பதவிகள் குறித்து விவாதித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கோ பொய் தியாங் கூறினார். இதற்கிடையில் முன்னாள் காடேக் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சாமிநாதன் மாநில துணைத் தலைவராக தொடர்ந்து நிலைத்திருப்பார் என்றும்,
பண்டா ஹிலேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் லெங் சாவ் என்னும் எஸ் சந்தரும் துணைத் தலைவர்களாக நீடிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மறுமதிப்பீடு செய்யப்பட்ட சொத்து வரி அதிகரிப்பு என்பது அவசரமாக இருக்கக்கூடாது. அது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமையை அதிகரிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வீட்டு வசதி உள்ளாட்சி மன்ற அமைச்சர் ngா காமிங். சொத்து வரி உயர்வு படிப்படியாகவும் தற்போதைய பணவீக்கத்தை கருத்தில் கொண்டும் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சொத்து வரி 2 வருடங்களுக்கு ஒருமுறை 2 முதல் 5 விழுக்காடு வரை மட்டுமே உயர்த்தப்படலாம் என்றார். இந்த அணுகுமுறை பினாங்கில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு சிறிய நிலையான உயர்வு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈப்போவிலும் இதே போன்ற அணுகுமுறையை ஆய்வு செய்து பின்பற்றலாம் என்று தாம் நம்புவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் ngா காமிங் கூறினார். கடந்த நவம்பர் 22ஆம் தேதியன்று ஈப்போ நகரின் பல குடிமக்கள் ஈப்போ மாநகராட்சி மன்றம் நடப்புக்கு கொண்டு வரவுள்ள 9 விழுக்காடு புதிய சொத்து வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதற்கிடையில் ngா காமிங் கூறுகையில், சொத்து வரி பிரச்சினை அண்மையில் நடைபெற்ற உள்ளூர் அரசாங்க தேசிய மாநாட்டில் எழுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். அரசின் கொள்கை தெளிவாக உள்ளது. இது மக்களுக்கான அரசு. அனைத்து எதிர்ப்புகளும் கருத்துகளும் நியாயமான முடிவு எடுக்கப்படுவதை உறுதி செய்ய ஆய்வு செய்யப்படும் என்று அவர் மேலும் சொன்னார். பினாங்கு பயான் லெபாஸில் உள்ள குயின் வாட்டர்ஃப்ரண்ட் கியூவானுக்கு முன்பு ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பாக 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பெண்களும் அடங்குவர் என பரடயா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சசாலி அடாம் தெரிவித்தார். அவர் கூறுகையில், 19 முதல் 40 வயதுடைய 15 ஆண்களும் 2 பெண்களும் நேற்று அதிகாலையில் ஏற்பட்ட கைகலப்பை தொடர்ந்து காவல்துறையினர் ஆப் சந்தாஸ் நடவடிக்கையை மேற்கொண்டு பயான் லெபாஸ் பகுதியில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்தனர். மேலும் மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சசாலி அடாம் கூறினார். கைது செய்யப்பட்ட 17 பேரும் தொழிற்சாலை பணியாளர், கல்லூரி மாணவர், உணவக உதவியாளர், வியாபாரி, வேலையற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களிடம் இருந்து சண்டையில் பயன்படுத்தப்பட்ட 5 தலைக்கவசங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் கூறுகையில், அவர்களில் 3 பேர் மீது போதைப்பொருள் தொடர்பான முந்தைய குற்றச்சாட்டுகள் உள்ளன. மேலும் அனைவரும் விசாரணைக்கு உதவுவதற்காக 4 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 148வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.